Welcome to all. Unit 4 Electromagnetic Induction and Alternating Current அப்படின்ற டாபிக்ஸ் வந்து நம்ம அந்த லெசனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட் இஸ் ரெசனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அண்ட் தென் Q ஃபேக்டர் குவாலிட்டி ஃபேக்டர்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதை ரிலேட் பண்ணி நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் இன் ஏசி சர்க்யூட். நம்ம ஜென்ரலாக பவர்னா தெரியும், எலக்ட்ரிக் பவர்னா V இன்ட்டு I, இட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு கரண்ட்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பவர் இன் ஏசி சர்க்யூட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ பவர் ஆஃப் த சர்க்யூட் இஸ் டிஃபைன்ட் as the rate of consumption of the electric energy in that circuit. அப்படின்னா இங்கே பவர் என்ன சொல்கிறாங்கன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்க ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எனர்ஜி. ரேட் ஆஃப்னா டைம் டிபெண்ட் பண்ணி அந்த எனர்ஜியில் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ எனர்ஜி டிவைடட் பை டைம் டேக்கன் தட் இஸ் அ பவர். இதே நம்ம என்னன்னு சொல்லலாம் பவர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு E/T. ஸோ இப்போ ஒரு ஆர்எல்சி சர்க்யூட்ல, ஆர்எல்சினா நமக்கு தெரியும் தட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இந்த ஆர்எல்சி சர்க்யூட்ல நம்ம வந்து ஒரு ஏசி பவர் கொடுக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் பவர். ஸோ அதில் ஆவரேஜ் பவர் எவ்வளோ இருக்கும், தட் இஸ் வாட் இஸ் அ பவர் அப்படின்றத நம்ம வந்து இப்போ ஒரு டெரிவேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து உங்கள் புக்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நோட் எழுதி நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சம் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம எழுதுனா தான் கொஞ்சம் இன்னும் முறை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பவர்னா என்னன்னு பார்த்தோம். பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இன் தட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். P ஈக்குவல் டு E/T. ஓகே, அண்ட் தென் நமக்கு ஏற்கனவே தெரியும் பவருக்கான ஃபார்முலா. ஓகே, இனி இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னும் போது ஒரு RLCல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஈக்குவல் டு Vm sin omega t நமக்கு தெரியும். அதே மாதிரி I ஈக்குவல் டு Im sin omega t plus பைன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக V வேல்யூ Vm sin omega t இருக்கலாம், பட் I வேல்யூ வந்து இப்போ வந்து நம்ம RLC அப்படின்னும் போது அதில் நமக்கு வந்து இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸோ நமக்கு இண்டக்டர் அப்படின்னும் போது கரண்ட் வந்து உனக்கு வந்து என்ன -π வரும், ஒமேகா டி -π அப்படின்னு வரும். அதே கெப்பாசிட்டர் இருந்தால் +π அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கரண்ட்டை வந்து இன்டர்னியஸ் கரண்ட்டை வந்து நம்ம +π ஆர் -π ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +π அப்படின்ற வேல்யூ நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இன்டர்னியஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் ஏ RLC சர்க்யூட் V ஈக்குவல் Vm sin omega t. Vm என்றது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். I equal to Im sin omega t plus pi, that is Im is the maximum current அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். So where pi is the phase angle between V and I, நமக்கு pi என்றது நம்ம எடுத்துக்கிறோம் V க்கும் I க்கும் உள்ள அந்த phase angle. Okay, the instantaneous power is written as power formula தெரியும், general formula P equal to V into I. So நமக்கு V வேல்யூ தெரியும், I வேல்யூ தெரியும், அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். So Vm sin omega t into Im sin omega t plus pi. So இந்த Vm Im முன்னாடி எழுதிக்கிட்டோம், sin omega t sin into omega t plus pi அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். and then Vm Im into sin omega t இது எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a sin A plus B formula. இது என்ன ஃபார்முலா? இது sin A plus B formula. what is the sin A plus B formula? நமக்கு ஏற்கனவே டிக்னாமெட்ரியில தெரியும். ஓகே, sin A cos B plus cos A sin B அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டை நமக்கு எழுத போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த sin omega t அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ sin A plus B அப்படின்னா நான் sin A cos Bன்றது B இருக்கிறதுல பை இருக்குது, A இருக்கிறதுல omega t இருக்குது. அப்படின்னா sin omega t cos pi plus cos A omega t sin B, that is a sin pi அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வரையும் நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஈஸி தான், பட் அந்த ஃபார்முலாலாம் நமக்கு கொஞ்சம் தெரியணும். P ஈக்குவல் டு Vm Im, இதை இன்னர் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? இன்னர் மல்டிப்ளை sin omega t-யை இந்த டேர்மோடும் இந்த sin omega t இந்த டேர்மோடு நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம் sin omega t into sin omega t sin square omega t sin omega t into cos pi. ஓகே,
So sin omega t into sin omega t sin square omega t and then என்ன இருக்கும் cos pi. Okay, so இது ரொம்ப சிம்பிளா நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. sin omega t cos pi into sin omega t என்ன வரும் sin square omega t into cos pi. Okay, மல்டிப்ளை இருக்கு plus sin omega t into cos omega t into sin pi அப்படியே மல்டிப்ளை ஆகும் நமக்கு. so இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். ஓகே, சோ நமக்கு என்ன ஃபைனலா ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கீங்க p equal to vm im into cos pi sin square omega t plus sin omega t cos omega t plus into sin pi அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. and then என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்க இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றோம். சோ இந்த சிம்பிளிஃபை பண்றது இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல sin square omega t அப்படின்றத வந்து நம்ம வந்து சாதாரணமா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் நம்ம கொடுக்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். சோ அப்பனா இப்படி தான் இருக்கும் சைக்கிள் அப்படின்றது இது ஆஃப் சைக்கிள் இது ஒரு ஆஃப் சைக்கிள். இந்த ஒன் சைக்கிளுக்கு sin square omega t வேல்யூ ஒன் சைக்கிள் பர் சைக்கிளுக்கு sin square omega t வேல்யூ எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 1/2 பர் சைக்கிளுக்கு வந்து sin omega t வேல்யூ எவ்வளவு வரும் நமக்கு 1/2 வரும். இதே வந்து இங்க இன்னொரு வேல்யூ இருக்கு நமக்கு sin omega t cos omega t அப்படினு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து sin omega t அப்படினு பாக்கும்போது sin omega t அப்படினும்போது ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா sin omega 1t or 2t ன்னு போடுவோம். omega t ன்றது एक्चुअली pi. omega t ன்றது theta ன்னு எடுத்துக்கலாம். theta equal to omega t. எப்படிங்க சார் வந்து theta equal to omega t அப்படினா நமக்கு தெரியும். இது வந்து per cycle அதே மாதிரி per cycleக்கு வந்து sin omega t அப்படினும்போது என்ன வேல்யூ வரும்னு பார்க்கலாம். இங்க omega t ன்றது என்னன்னு எழுதலாம்னா omega t equal to theta. so omega ன்றது angular velocity. okay, so angular velocity equal to angular displacement by time taken. அப்ப என்ன வரும் omega t is equal to theta ன்னு எழுதலாம். so இங்க வந்து per cycleக்கு வந்து theta வேல்யூ வந்து pi per cycleக்கு pi வேல்யூ. அப்படினா sin omega t னா pi sin pi is equal to 0 ஆயிடும். அப்புறம் இது வந்து என்னங்க இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிடும் 0 ஆயிடும். sin omega t cos omega t sin pi. so sin omega t is equal to 0 means this term is also 0. அப்புறம் என்ன வரும் cos pi into sin square omega t per cycleக்கு நாம என்னன்னு சொன்னோம் 1/2 ன்னு சொன்னோம். அப்புறம் என்ன வரும் 1/2 vm im cos pi மட்டும் நமக்கு வரும். அதுதான் அடுத்த ஈக்குவேஷன். ஓகே, so that is a average. that is இது என்னது average power அப்படினும்போது vm im into cos pi into 1/2 நமக்கு கிடைக்கும். சோ இது எப்படி எழுதலாம்னா இந்த 2 எப்படி எழுதலாம்னா √2 into √2 ன்னு எழுதலாமா. அப்புறம் என்ன வரும் இந்த 2 க்கு பதிலா நாம divided by √2 into √2 ன்னு போடலாம். so vm by √2. so vrms நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் vrms equal to vm maximum potential divided by √2. irms is equal to im divided by √2 ன்னு பார்த்திருப்போம். so vm by √2 vrms im divided by √2 வந்து irms into cos pi நாம எழுதலாம். okay, this is a average power. இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்றோம் average power அப்படி நாம சொல்றோம். so இந்த vrms and irms வந்து apparent power அப்படி நாம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம் நாம apparent power. okay, so இந்த cos pi அப்படின்றது that is a power factor. cos pi நாம என்னன்னு சொல்றோம் நாம is a power factor. okay, so and then இந்த average power வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா true power. இந்த average powerக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா true power அப்படி நாம சொல்லலாம். okay, so and then so இந்த ஈக்குவேஷன் வச்சிட்டு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 3 கேसेस 4 கேसेस வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 4 கேसेस. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா for a purely resistive circuit. purely resistive circuitனா இப்ப ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கு அப்படினா அதுல வந்து நமக்கு V க்கும் I க்கும் லாங்ல இருக்கும். that is a resistive மட்டும் இருந்தா அங்க வந்து கரண்ட்டும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் பேஸ் இருக்கும். இன் பேஸ்னா ஒரே பேஸ் இருக்கும். ஒரே பேஸ்ல இருந்தா அங்க பை வேல்யூ என்ன இருக்கும் 0. அப்பனா cos 0 என்ன ஆயிடும் 1 ஆயிடும். அப்பனா நமக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன வந்து நமக்கு average power is equal to vrms irms into cos pi ன்னு வந்தது. அப்பனா cos pi 1 ஆயிடும். அப்பனா நமக்கு என்ன ஆகும் average power is equal to vrms into irms ன்னு கிடைக்கும். எப்ப in a purely resistive circuitல. and then for a purely inductive or capacitive circuit. so inductive க்கும் capacitive க்கும் நமக்கு V க்கு I க்கும் லாங்ல வந்து pi/2 plus or minus pi/2 இருக்கும். okay, so capacitive க்கு minus inductive க்கு நமக்கு minus capacitive க்கு plus இருக்கும். okay, so அப்படி இருக்கும்போது
இங்க பை பை டூனாவே என்ன வரும் நமக்கு பை காஸ் பை பை டூ அப்படின்னா காஸ் 90. ஸோ காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நான் வந்து கெப்பாசிட்டிக்கும் இண்டக்டிவ்க்கும் அதோட ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு 0. ஆவரேஜ் பவர் வந்து எப்படி இருக்குன்னா 0வா இருக்கும். அண்ட் தென் தேர்ட், ஸோ தேர்ட் பாயிண்ட், ஃபார் சீரியஸ் RLC சர்க்யூட் த ஃபேஸ் ஆங்கிள். ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஒரு RLC சர்க்யூட்ல வந்து ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னும் போது பை ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் XL மைனஸ் XC பை R. ஸோ இங்க ஆவரேஜ் பவர் அப்படின்றது VRMS IRMS cos பை அப்படி நாம எழுதுவோம். ஓகே. ஸோ அண்ட் தென் fourth one, for serious RLC circuit at resonance. In case RLC வந்து ரெசனன்ஸ் ஸ்டேட் இருக்கு, ரெசனன்ஸ் ஸ்டேட் இருக்குன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா ரெசனன்ஸ் ஸ்டேட்ல என்ன இருக்கும், XL மைனஸ் XC இருக்கும். அப்புறம் என்ன வரும், XL is equal to XC. ரெசனன்ஸ் ஸ்டேட்ல XL is equal to XC. அப்படின்னா பை is equal to tan inverse of 0 வரும். அப்பனா tan inverse of 0னா பை வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், ஸோ 0, பை வேல்யூ 0. பை வேல்யூ 0 வந்தா cos 0 is equal to நமக்கு 1. அப்பனா ஆவரேஜ் பவர் is equal to VRMS into IRMS அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இது ஒரு 5 more கொஸ்டினா கேட்கலாம். ஓகே. ஸோ திஸ் ஆர் வெரி சிம்பிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு மாதிரி ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 4.8.2 வாட்லெஸ் கரண்ட். ஸோ வாட் இஸ் வாட்லெஸ் கரண்ட்னா என்ன? வாட்னா தெரியும் நமக்கு, பவர்னுடைய யூனிட். ஓகே. பவர்னுடைய யூனிட் நம்ம வந்து வாட்னு சொல்லுவோம். லெஸ் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா பவர்லெஸ் சர்க்யூட்னா என்ன? பவர்லெஸ் சர்க்யூட்னா எந்த இடத்துல பவர்லெஸ் சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு RLC சர்க்யூட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு RLC சர்க்யூட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எப்பயுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய AC மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னியஸ் கரண்ட் வோல்டேஜ் அப்படின்னு V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் போகக்கூடிய கரண்ட் அப்படின்னும் போது I is equal to Im sin ஒமேகா டின்னு. தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டர். அப்படி இருக்கும்போது ஸோ இந்த Vக்கும் Iக்கும் உள்ள அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு வந்து Lக்கு போகும்போது அண்டு Cக்கு போகும்போது π/2 அளவுக்கு லாக் அண்ட் லீட் எப்படி இருக்குன்றதை நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து IRMS எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து IRMS வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் வந்து VRMS வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு காம்போனண்ட்டுக்கும் பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வியை வந்து நம்ம கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டு ஸோ ஐயை 2 காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம். ஐ என்ன பண்ணுறோம், IRMS வந்து 2 காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம். ஒரு காம்போனண்ட் வந்து தட் இஸ் IRMS காஸ் பை, ஒரு காம்போனண்ட் வந்து IRMS காஸ் பையா பிரிக்கிறோம். இன்னொரு காம்போனண்ட் வந்து IRMS சைன் பையா எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ ரெண்டு காம்போனண்ட்டை பிரிக்கும் போது ஒரு காம்போனண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட்டும் பொட்டன்ஷியலும் வந்து சேம் ஃபேஸில் இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து நமக்கு தனியாக இருக்கு. ஸோ இந்த விக்கும் இந்த ஐக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கு. அதனோட ஆங்கிள் வந்து ஆக்சுவலாக π/2 இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். இப்படி இருக்கும்போது இப்போ இந்த காம்போனண்ட், ரெண்டு காம்போனண்ட்ல வாட் இஸ் த பவர், ஆவரேஜ் பவர், வாட் இஸ் த ஆவரேஜ் பவர் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சர்க்யூட் எப்படி வந்தது, இந்த மாதிரி சர்க்யூட் வந்தது. தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒரு காம்போனண்ட் வந்து இப்படி இருந்தது, தட் இஸ் VRMS. இதில் என்ன இருந்ததுன்னா தட் இஸ் IRMS. நமக்கு என்ன இருந்தது, காஸ் பை, IRMS காஸ் பை இருந்தது. அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருந்தது, IRMS சைன் பை அப்படின்னு இருந்தது. ஓகே. இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு π/2 இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு வந்து பை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ the component of the IRMS cos pi which is in a phase with the voltage is called active component. இந்த காம்போனன்ட் வந்து ஆக்டிவ் காம்போனன்ட் சொல்றோம். இந்த மேல இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட் ஆக்டிவ் காம்போனன்ட் சொல்றோம். எப்படிங்க சார் ஆக்டிவ் காம்போனன்ட் சொல்லலாம், நல்லா கவனிங்க. ஸோ நமக்கு தெரியும், என்ன தெரியும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ IRMS along VRMS, IRMS along VRMS அப்படின்னும் போது இந்த காம்போனன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவு இருக்கு, பை வேல்யூ நமக்கு என்ன இருக்கு, IRMSம் VRMSம் IRMSம் எப்படி இருக்குன்னா சேம் ஃபேஸ் இருக்கு. அப்புறம் பை வேல்யூ வந்து 0. பை வேல்யூ 0னா தட் இஸ் ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல், நமக்கு என்ன ஃபார்முலா, VRMS IRMS இன்டு ஃபார்முலா வந்து காஸ் பை. ஸோ ஹியர் பை இஸ் a 0. பை 0 வந்து என்ன,
average power is equal to VRMS into IRMS வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போனா இந்த இடத்துல வந்து வாட் ஃபுல் கரண்ட், இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ல வந்து நமக்கு கரண்ட் எப்படி இருக்குன்னா தட் இஸ் அ பவர், தட் இஸ் ஆவரேஜ் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட் ஃபுல் கரண்ட். இங்கே வந்து பவர் இருக்கும், தட் இஸ் அதனால தான் வாட் ஃபுல் கரண்ட் ஆர் ஆக்டிவ் காம்போனன்ட். இது என்ன காம்போனண்டா இருக்கும்? ஆக்டிவ் காம்போனண்டா இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த IRMS sin பை எடுத்துக்கிறோம். ஸோ IRMS sin பை அப்படின்னும் போது இந்த ரீஜன் தட் இஸ் VRMS-க்கும் IRMS-க்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்கு நமக்கு 90 டிகிரின்னு பார்த்தோம். அப்போனா பை இஸ் ஈக்குவல் டு பை பை 2. அப்போனா நமக்கு வந்து ஃபார்முலா PAV ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS into cos pi. Here pi is equal to pi by 2. Pi by 2 is 90 degree. 90 degree and then our cos 90 is equal to 0. அப்பனா இந்த second component IRMS sin pi க்கும் இந்த VRMS sin pi க்கும் உள்ள அந்த angle, VRMS க்கும் IRMS sin pi க்கும் உள்ள அந்த angle வந்து pi by 2 ஆ இருந்தா அங்க average power is equal to 0. Average power is equal to 0. அப்பனா அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும்? வாட்லெஸ் கரண்டா இருக்கும். கரண்ட் அங்க பவர் வந்து இருக்காது. தட் இஸ் a வாட்லெஸ் கரண்ட். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்பனா இனி RLC சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ RLC சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும்? ஆங்கிள் வந்து கரண்ட் வந்து லாக் அண்ட் லீடா இருக்கும். பை பை 2 அளவுக்கு லாகா இருக்கும் அண்ட் லீடா இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டுத்துலயுமே வந்து வாட்லெஸ் பவர், தெர் இஸ் அ வாட்லெஸ் கரண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தா அந்த இடத்துல வந்து நமக்கு வாட்ஃபுல் கரண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 3 more கொஸ்டினா நமக்கு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் 4.8.3 பவர் ஃபேக்டர். வாட் இஸ் அ பவர் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே Q ஃபேக்டர் பார்த்துருவோம், குவாலிட்டி ஃபேக்டர் ஒன்று பார்த்துருப்போம். இப்போ பார்க்கறது பவர் ஃபேக்டர். வாட் இஸ் அ பவர் ஃபேக்டர்? ஸோ இதுக்கு ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் காஸ் பை அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்? பவர் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் கொசைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த லீட் ஆர் லாக். ஓகே, ஸோ அந்த பை வேல்யூ வந்து RLC சர்க்யூட்ல பார்த்துருப்போம். ஓகே, RLCல வந்து உனக்கு வந்து பை வேல்யூ வந்து ஒன்று லீடா இருக்கும், ஒன்று வந்து லாகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கொசைன் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம்? தட் இஸ் அ பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இது வேற மாதிரி எப்படி எழுதலாம்? பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு R by Z. ஸோ இந்த R by Z எப்படி வந்தது அப்படின்னா RLC சர்க்யூட்ல போட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து R, இந்த டிஸ்டன்ஸ் வந்து Z அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ திஸ் அ ஆங்கிள். ஓகே, ஸோ இது ஆங்கிளா எடுத்திருப்போம். ஸோ அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம்? ஸோ அட்ஜஸ்டன்ட் சைட் R டிவைடட் பை ஹைபோடெனிஸ் வந்து Zன்னு எடுத்திருப்போம். ஸோ அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இம்பிடன்ஸ், Zன்றது என்னது? இம்பிடன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இம்பிடன்ஸ்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் R by Z அப்படின்னு நம்ம பவர் ஃபேக்டர் எழுதலாம். திஸ் இஸ் a பவர் ஃபேக்டர் காஸ் பை. காஸ் பை இஸ் ஈக்குவல் டு R by Z எழுதலாம். அண்ட் தென் பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS இன்டு காஸ் பைன்னு தெரியும். இது ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம்னா VI காஸ் பைன்னு எழுதுவோம். இந்த VI என்றது வந்து தட் இஸ் அப்பரண்ட் பவர். இது என்னன்னு சொல்றோம்? நம்ம அப்பரண்ட் பவர்னு எழுதுவோம். அப்பனா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு PAV டிவைடட் பை என்ன எழுதலாம்? VIன்னு எழுதலாம். ஸோ அப்போ PAVன்றது ட்ரூ பவர் ஆர் ஆவரேஜ் பவர். PAVன்றது ட்ரூ பவர் ஆர் ஆவரேஜ் பவர் டிவைடட் பை VIன்றது அப்பரண்ட் பவர். ஸோ 3 ஃபார்முலாஸ் எழுதலாம். ஒன் இஸ் அ காஸ் பை. காஸ் பை இஸ் ஈக்குவல் டு R by Z எழுதலாம். ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இம்பிடன்ஸ் எழுதலாம். அண்ட் பவர் ஃபேக்டர் காஸ் பை இஸ் ஈக்குவல் டு PAV டிவைடட் பை VRMS IRMS எழுதலாம். ஆர் தட் இஸ் அ PAV டிவைடட் பை VI எழுதலாம். VIன்றது வந்து தட் இஸ் அப்பரண்ட் பவர், இது வந்து ஆவரேஜ் பவர் ஆர் ட்ரூ பவர். ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர் ஃபேக்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் ஆஃப் பவர் ஃபேக்டர் வந்து நோ யூனிட், பிகாஸ் மேலே ரெசிஸ்டன்ஸ் கீழே ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்துடும்? நோ, கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து ட்ரூ பவர் கீழே வந்து அப்பரண்ட் பவர், இன்னும் பவர் கேன்சல். ஸோ நோ யூனிட். பவர் ஃபேக்டருக்கு வந்து யூனிட் வந்து கிடையாது. ஓகே, இதெல்லாம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பவர் ஃபேக்டர் காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எப்போ வந்து 0 ஈக்குவல் டு 0 வரும்? பை வேல்யூ காஸ் பை
0 அப்படின்னும் போது, that is a pi value வந்து 0 அப்படின்னும் போது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ரெசிஸ்டிவ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட்ல தான் நமக்கு என்ன வரும்னா பவர் ஃபேக்டர் வந்து பை வேல்யூ வந்து 0. அப்புறம் பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும்? that is a power factor, that is a the phase angle pi and voltage pi value, that is a voltage க்கும் கரண்ட்க்கும் உள்ள pi value வந்து 0 ஆ இருந்தாங்க, பவர் ஃபேக்டர் வேல்யூ 1 ஆ இருக்கும். பவர் ஃபேக்டர் வேல்யூ நமக்கு 1 ஆ இருக்கும். இன் கேஸ் cos value pi by 2 minus or plus, that is a அது எங்க இருக்குன்னா இண்டக்டிவ் ஆர் கெபாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நமக்கு pi by 2 லீடா இருக்கும், லாகா இருக்கும். அப்புறம் plus or minus pi by 2, pi by 2 னா cos pi by 2 என்ன வரும்? so that is a 90, cos 90 வந்து 0 ஆயிடும். அப்ப அங்க பவர் factor is 0, power factor is 0. okay, and then power factor lies between the 0 and 1. எங்க power factor வந்து 0 and 1 ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இண்டக்டன்ஸ் இருக்கு, கெபாசிட்டர் இருக்கு அப்படின்னும்போது இங்க பவர் ஃபேக்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு 1 ஆ இருக்கும், இங்கெல்லாம் வந்து 0 ஆ இருக்கும். அப்பனா 0க்கும் 1க்கும் நடுவுல எது இருக்கும்னா RLC சர்க்யூட்ல. so the circuit having RL and C in varying a proportion. so இந்த RLC சர்க்யூட்ல தான் நமக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து 0 ஆ இருக்கும், மேக்ஸிமம் வந்து 1 ஆவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 3 மார்க் क्वेश्चनா கேட்கலாம். ஓகே, next topic 4.8.4 advantages and disadvantages of AC over DC. so AC க்கும் DC க்கும் உள்ள advantages and disadvantages பத்தி தான் கொடுத்திருப்பாங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து AC க்கும் DC க்கும் உள்ள அந்த advantages என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. so அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the generation of AC is cheaper than that of DC. so DC கம்பேர் பண்ணும்போது AC வந்து நமக்கு வந்து சீப்பா இருக்கும், ஈஸியா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம், நமக்கு சீப்பா நம்ம இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா when AC is supplied at a higher voltage the transmission losses are small compared to DC transmission. so AC transmission, AC கரண்ட்டை வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் DC கரண்ட் லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு எது வந்து நமக்கு சீப்பா இருக்கும், எனர்ஜி லாஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா AC தான் வந்து நமக்கு சீப்பா, எனர்ஜி லாஸ் கம்மியா இருக்கும். ஓகே, சோ எதை கம்பேர் பண்ணும்போது DC கம்பேர் பண்ணும்போது AC can be easily converted into DC. so AC alternative current வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா DC direct current கன்வர்ட் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, சோ ரெக்டிஃபையர் அப்படின்ற சர்க்யூட் யூஸ் பண்ணி நம்ம ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம AC வந்து DC யா கன்வர்ட் பண்ணலாம். ஓகே, சோ அடுத்து வந்து disadvantages பார்க்கலாம். so இது ஒரு 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. alternating voltage cannot be used for certain applications such as charging of batteries, electroplating, electric tractions அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா நம்ம சாதாரண பேட்டரிஸ்ல சார்ஜ் பண்ணுவோம்ல, சார்ஜ் பண்ணும்போது நம்ம வந்து அதில் வந்து ஏசியை டைரக்டா வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அது வந்து டிசியில் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரோப்ளேட்டிங், ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா டிசி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா டிசியில் தான் நம்ம பண்ண முடியும். அட் ஹை வோல்டேஜ் இட் மோர் டேஞ்சரஸ் டு ஒர்க் வித் ஏசி தென் டிசி. ஸோ டிசியை கம்பேர் பண்ணும்போது ஏசி ஹை வோல்டேஜ் ஏசியில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி அப்படின்னும் போது அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது அண்டு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கலாம் நமக்கு. ஓகே, அப்படிலாம் அட்வான்டேஜஸ் அப்படின்றது ஒரு 2 மார்க் கொஸ்டினாகவும் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாகவும் நமக்கு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.26. A series of RLC circuit which resonates at 400 kilohertz as 80 microhenry inductor, 2000 picofarad capacitor and a 50 ohm resistor. Calculate one Q factor of the circuit. Q factor கேக்குறான். The new value of the capacitance when the value of inductance is double. So inductance வந்து double ஆக்கணும் போது அதனுடைய capacitance என்ன, and then new Q factor, அதுக்கு பின்னாடி அதனுடைய Q factor எப்படி சேஞ்சஸ் ஆகும், அதனுடைய நியூ வேல்யூ என்னன்றதை கேட்குறான். ஓகே, ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ என்ன கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ தட் இஸ் அ இண்டக்டர்னுடைய வேல்யூ வந்து 80 மைக்ரோ ஹென்றி கொடுத்துருக்கான். மைக்ரோ அப்படின்னும் போது 10⁻⁶ ஹென்றி. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கான் 2000 பிக்கோனா 10⁻12 ஃபேரட் கொடுத்துருக்கான். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 ஓம் கொடுத்துருக்கான். அண்ட் தென் இங்கே பார்த்தா ரெசனன்ஸ் அட் 400 கிலோ ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான்.
ஸோ கிலோ ஹெட்ஸ்ன்றது ஹெட்ஸ்ன்றது என்னது, தட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ 400 × 10⁻³ ஹெட்ஸ், கிலோ ஹெட்ஸ் அப்படின்றதுனால நம்ம 10⁻³ அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன்னா Q ஃபேக்டர் கேட்குறோம். ஸோ இந்த வேல்யூக்கு Q ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் a Q1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் Q ஃபேக்டர். ஸோ ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஃபார்முலா Q ஃபேக்டர் ஃபார்முலா 1/r × √L/c தெரியும். ஸோ நமக்கு R வேல்யூ 50 கொடுத்துருக்கான், L வேல்யூ 80 × 10⁻6, C வேல்யூ 2000 × 10⁻12. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/50 எப்படி வச்சுக்கிறோம் இன்ட்டு √, இது என்ன வரும் 8 × 10⁻1, இங்கே ஏற்கனவே -6 இருக்குது அப்படி போட்டுக்கலாமா, டிவைடட் பை இதை 2 × 10⁻3, இங்கே ஏற்கனவே -12 இருக்குது இப்படி போட்டுக்கலாம். ஸோ 1/50 இன்ட்டு இதை டிவைட் பண்ண என்ன வரும் 4 டைம்ஸ் வருமா, அப்படின்னா √4 × 10⁻5 வரும். இது மேலே போனால் என்ன ஆகும் நமக்கு -3 + 12 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ஸோ 1/50 இன்ட்டு √4 × 10⁻8 12 என்ன வரும் +4 வரும். என்ன வரும் +4 வரும் நமக்கு. ஸோ அப்படின்னா 1/50 இன்ட்டு 4 ரூட் எடுத்தால் 2, 10⁻4 ரூட் எடுத்தால் 10². ஸோ மேலே டாப்பில் போடுறேன் 1/50 இன்ட்டு 2 × 10² அப்படின்றது 100, 2 × 100 வந்து 100. ஸோ 100 கேன்சல், 15 4 டைம்ஸ் வரும். ஸோ தட் இஸ் a Q1 வேல்யூ இஸ் 4. ஓகே, Q1 வேல்யூ 4 வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுங்க, the new value of the capacitance when the value of inductance is double. ஸோ இண்டக்டன்ஸ் வேல்யூ டபுள் ஆகும்போது ஓகே அதனுடைய நியூ வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறான். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் வேல்யூ வந்து ட்வைஸ் பண்ணிட்டோம்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எல் வேல்யூ ட்வைஸ் பண்ணுறோம், அதனால் L2 எடுத்துக்கலாம். அந்த வேல்யூ வந்து L2 = 2 × L. ஸோ 2 × L வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் 80 × 10⁻6 ஹென்றி. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 160 × 10⁻6 ஹென்றி. ஸோ நமக்கு கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கெப்பாசிட்டன்ஸ்? இதை வந்து நம்ம டெரிவ் பண்ணலாம். எப்படி டெரிவ் பண்ணலான்றதை நான் ரைட் சைடில் போடுறேன் கவனிங்க, லெஃப்ட் சைட்லேயே போடுறேன் கவனிங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னென்னா தட் இஸ் 1/2π × √LC. ஓகே, ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுங்க, இது FR அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி FR² = ஸ்கொயர் பண்ண இது 4π², இது LCன்னு வரும் கரெக்டா. அண்ட் தென் இதில் வந்து நம்ம LCயை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, எப்படிங்க சார் LCயை கால்குலேட் பண்ணலாம், இந்த C வந்து லெஃப்ட் சைடு எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு வந்தால் C = 1/4π² L × L அப்படி இருக்கும். இங்கே FR² வந்து கீழே வந்துடும், FR² வந்து கீழே வந்துருச்சு. ஓகே, இதை தான் நம்ம வந்து நியூ கெப்பாசிட்டன்ஸ் C2 = 1/4π², 4 × π வேல்யூ வந்து 3.14² × FR ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்துருக்காங்க 400 × 10⁻3² ஸ்கொயர்ன்றதுனால L2 வேல்யூ நியூ L2 வேல்யூ தான் கால்குலேட் பண்ணோம், அதையும் போட்டாச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம், இதை நீங்களே சிம்பிளிஃபை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கெல்லாம் நமக்கு டைம் வந்து நிறைய போயிட்டே இருக்குது, அதனால் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 × 10⁻12 ஃபேரட்னு வரும். ஸோ அதை நம்ம வந்து பிகோ பேரட் அப்படின்னு நம்ம எழுதலாம். தட் இஸ் a C2 வேல்யூ. ஓகே, நியூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ்க்கு வாட் இஸ் a Q ஃபேக்டர், இதுக்கு என்ன Q ஃபேக்டர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து 1/r × L/c L2/C2 போகிறோம். நமக்கு L2 கண்டுபிடிச்சிருக்கோம், C2 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூ நியூ வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது 1/50 × L2 160 × 10⁻6 C2 1000 × 10⁻12. இது அதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 8 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகே, ஸோ 3 கொஸ்டின் கேட்டிருக்கா, 3மே நான் கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து Q வேல்யூ கண்டுபிடிக்கிற சொன்னால், ஸோ ஏற்கனவே கொடுத்து அந்த LCR வேல்யூக்கான Q ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம், 4 வந்தது. அடுத்து L வேல்யூ ட்வைஸ் பண்ணும்போது வாட் இஸ் அவர் நியூ கெப்பாசிட்டன்ஸ், வாட் இஸ் a நியூ Q ஃபேக்டர் அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, 3 மார்க் கொஸ்டினை கேட்கலாம், ஏதாவது ஒரு பார்ட் 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் சம் 4.27. A capacitor of capacitance 10⁻4/π farad, an inductor of inductance 2π Henry, and a resistor of resistance 100 ohm are connected to form a series RLC circuit. When an AC supply of 220 volt 50 Hz is applied to the circuit,
determine the impedance of the circuit, the peak value of the current flowing in the circuit, the power factor of the circuit and the power factor of the circuit at resonance. So 4 question கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா capacitance value கொடுத்துருக்காங்க, C value கொடுத்துருக்காங்க and inductance L value கொடுத்துருக்காங்க, okay, and resistance R value கொடுத்துருக்காங்க and then potential V value கொடுத்துருக்காங்க, okay, V RMS value கொடுத்துருக்காங்க and frequency F கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் given data. L 2 pi Henry கொடுத்துருக்காங்க, okay, and then 10 power minus 4 pi farad கொடுத்துருக்காங்க. capacitance resistance R 100 ohm கொடுத்துருக்காங்க. ஸோ V 220 ohm, சார் 220 volt and frequency வந்து 50 Hz கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ determine the impedance Z value கேட்குறாங்க and peak value of the currentனா I maximum கேட்குறாங்க. ஸோ I maximum and the power factor, ஸோ cos pi power factor கேட்குறாங்க and power factor at resonance இருக்கும்போது XL is equal to XC இருக்கும்போது அதனுடைய resonance என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ given data எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள போலாம். ஸோ நமக்கு வந்து இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா XL that is a root of R square plus XL minus XC whole square. ஸோ அப்போ நமக்கு XL வேல்யூ தெரியணும், XC வேல்யூ தெரிஞ்சால் தான் Z வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் XL ஈக்குவல் டு ஒமேகா L நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஹியர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi F நமக்கு தெரியும் இன்டு L. ஸோ 2 pi FL, ஸோ 2 pi F ஃப்ரீக்வன்சி வந்து 50 Hz கொடுத்துருக்காங்க, L வேல்யூ 2 pi பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ நமக்கு pi கேன்சல் ஆகிடும். ஓகே, 50 into 2 100, 100 into 200 ohm, வெரி சிம்பிள். ஓகே, அண்ட் தென் XC ஃபார்முலா தெரியும் 1 by ஒமேகா சின்னு சொல்லுவோம். ஸோ ஒமேகா வேல்யூ நமக்கு வந்து 2 pi F. ஓகே, ஸோ அப்போ 1 by ஒமேகாக்கு பதில் 2 pi F into C. ஸோ அதே மாதிரி 2 pi அப்படியே போட்டோம், F வேல்யூ 15 போட்டோம், C வேல்யூ நமக்கு 10 power minus 4 divided by 10 power minus 4 divided by pi கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 into 50 100 வரும், 100 into 10 power minus 4, ஸோ 10 power minus 2 வரும். இங்கே போகிறோம் பாருங்க, இங்கே என்ன வேணும்னா 1 divided by 100 into 10 power minus 4 வரும். ஸோ 100ன்றது 10 ஸ்கொயர் எழுதலாமா, 10 ஸ்கொயர் into 10 power minus 4. ஸோ என்ன வரும் 1 divided by 10 power minus 2, 1 by 10 power minus 2 எப்படி எழுதலாம் 100 அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, that is a 100 ohm. ஸோ XL XC கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், இம்பிடன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பிடன்ஸ் தான் கேட்குறோம். So Z equal to root of R square plus XL minus XC whole square. R value தெரியும், that is 100 ohm. So 100 square and then XL value 200 calculate பண்ணிருக்கோம், XC value 100 calculate பண்ணிருக்கோம். இது whole square. இது எப்படி வரும்னா root of 100 square plus 200 minus 100 square. So 100 square ரெண்டு ஆட் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும் 141.4 ohm அப்படி நமக்கு வரும். ஓகே, that is the impedance Z value கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட்டுடைய பீக் வேல்யூ அப்படின்னும் போது தட் இஸ் நமக்கு ஃபார்முலா வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRMS இஸ் ஈக்குவல் டு VM டிவைடட் பை √2ன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ IM இஸ் ஈக்குவல் டு VM பை Zன்னு எழுதலாம். ஸோ ஓம்ஸ் லால இருந்து V ஈக்குவல் டு IR, ஸோ I ஈக்குவல் டு V பை R அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே VM பை Zன்னு எழுதலாம். ஸோ VM அப்படின்னும் போது நமக்கு VMன்னா என்ன வரும் √2 into VRMS divided by Z. நமக்கு √2 அப்படியே வச்சுக்கோங்க. VRMS வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் ஆல்ரெடி கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. VRMS வேல்யூ வந்து 220 கொடுத்துருக்காங்க. அந்த 220 வேல்யூ நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, 220 VRMS வேல்யூ டிவைடட் பை Z வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம் 141.4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா √2 வேல்யூ 1.414 போட்டுக்கிட்டு 1.414 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2.2 ஆம்பியர் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் a peak value. ஓகே, ஸோ அண்ட் தென் பவர் ஃபேக்டர் ஆஃப் த சர்க்யூட். பவர் ஃபேக்டர் cos pi equal to R by Z நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். R வேல்யூ 100, Z வேல்யூ 141.4. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.707 கிடைக்கும். பவர் ஃபேக்டர் அட் ரெசனன்ஸ் அப்படின் போது XL minus XC இருக்கும்போது அப்புறம் என்ன ஆகும், நமக்கு ஃபார்முலா Z equal to root of R square plus XL minus XC whole square ஃபார்முலா தெரியும். ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னும் போது XL is equal to XC. அப்படின்னா இது என்ன ஆகும் 0 ஆயிடும். 0 ஆயிடுச்சு நமக்கு Z equal to Rன்னு வரும். அப்போனா இந்த Z இருக்கிறதுல நம்ம என்ன பண்றோம் R போடுறோம். ஓகே, அப்படின்னா R divided by R 100 divided by 100 என்ன வரும் 1 வரும். இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல வந்து நமக்கு பவர் ஃபேக்டர் வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு 3 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ஆர் ஏதாவது ஒரு பார்ட் வந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ இதுவரையும் நம்ம அந்த வீடியோவை ஸ்டாப் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் அடுத்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம வந்து இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அதுக்கடுத்து 5th லெசன் அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அண்ட் 1 மார்க் சொல்யூஷன்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உடனே படித்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக எழுதுங்க. நம்ம வீடியோ போகிறத வந்து நிறைய பேர் இப்போ பார்க்கறதில்ல. தயவுசெய்து வீடியோஸை பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வீடியோஸை பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே.